ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்சுவை சமையல் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் எண்ணெய் குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அனைவரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த நண்பர்களே, நண்பிகளே, பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் எடுத்து வச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இடிச்சு வச்ச சோம்பை வந்து போடணும். நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, இந்த 3த்தையும் போட்டுக்கோங்க. இந்த 3த்தையும் போட்டு நல்லா வதக்கணும். தோழர்களே, தோழிகளே, உங்களுக்கு சமைக்க தெரியலையா? கவலை விடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிய முறையில் சைவ உணவு மற்றும் அசைவ உணவு எப்படி சமைக்கிறது நாங்கள் வீடியோஸு அப்டேட் போடுவோம். இந்த வீடியோஸை பார்த்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். நல்லா 3ஐயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி வந்து போட்டுக்கிறோம். நறுக்கிய தக்காளி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்குறோம். அடுத்ததை என்ன பண்ண போகிறோன்னா, சுத்தம் பண்ண இறாலை போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் போடணும். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நாம் என்ன பண்ணுறோன்னா, நல்லா அலசி வச்ச இறாலை சேர்க்குறோம். நல்லா அலசி வச்ச இறால் துண்டுகளை நாங்கள் சேர்த்துருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எளிய முறையில் சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்க்குறோம். 15-20 நிமிஷம் வரைக்கும் வேக டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பை சேர்க்குறோம். லைட்டாக கலக்கி விட்டுட்டு 10-15 நிமிஷம் ஒதுக்கி வச்சு பார்த்துக்குறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அரைச்சி வச்ச சோம்பு, தேங்காய், பட்டை மிளகாய் இந்த 3ஐயுமே தனியாக அரைச்சி வச்சுருப்பீங்க. அந்த அரைச்சி வச்சதை நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச சோம்பு, தேங்காய், பட்டை மிளகாய் 3ஐயுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேங்காய் போட்டால் 1-2 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போது ரொம்ப சுவையான இறால் எண்ணெய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.